கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 119ஆம் சங்கீதம். அதில் முதல் 2 பகுதி, குறிப்பாக 1 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். அதை வாசிப்பதற்கு நம்ம மத்தியில் இருக்கிற டயனா அவர்கள் உதவி செய்வார்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உமது பிரமாணங்களை கை கொள்கிறேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். கர்த்தாவே, நீர் சோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நானும் சாட்சிகளின் வழிகளை களி கூறுகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஆமென். இயேசுப்பா, இந்த நாளில் நாங்கள் வாசித்திருக்கிற இந்த 119ஆம் சங்கீதத்தில் முதல் 2 பகுதிகளை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இதில் உள்ள இந்த 16 வசனங்களில் உள்ள ஆண்டவரே ரகசியங்கள் மறைபொருளை நல்ல ஆலோசனைகளை எனக்கு தந்து அதில் உங்கள் நாம மகிமைப்பட உதவி செய்யுங்க. இயேசுப்பா ஸ்தோத்திரம். உங்கள் நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் அமர்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த 119ஆம் சங்கீதம் ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். இது யார் எழுதினார்கள் என்று அங்கே போடப்படவில்லை. ஆனால் இந்த 119ஆம் சங்கீதத்தில் ஒரு மிகப்பெரிய காரியங்கள் அடங்கியிருக்கிறது, ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. அதை சில நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். ஆனாலும் இதை அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த நாட்களிலே அதை நம்ம காணொலி மூலமாக மற்றவர்களுக்கும் அதை தெரிவிக்கிறோம். சரி, இந்த 119ஆம் சங்கீதம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 22 பகுதிகளை கொண்டது. அந்த 22 பகுதிகளும் எதை குறிக்கிறது? 22 பகுதி இருக்கு. அந்த 22 பகுதியும் எதை குறிக்கிறது? மறந்துட்டீங்கல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த 119ஆம் சங்கீதத்துக்குள்ள ஒரு அடையாளம் போட்டு எழுதிருக்கு. என்ன எழுதியிருக்கு? ஆலை அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா இது எபிரேய எழுத்து. எபிரேய எழுத்து ஒரு மாதிரி கோடு போட்டு மேலே இங்கே இப்படி வச்சிருக்கா. இது எபிரேய எழுத்து. இது வந்துட்டு அவங்க எபிரேயத்தில் இது முதல் எழுத்து இல்லை. அவங்களுக்கு வந்து இது முதல் எழுத்து இல்லை. அப்போ முதல் எழுத்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த 169ஆம் வசனத்தில் மேலே இருக்கும் பாருங்க. என்ன இருக்கு? தவ். அது யார்? எலான்னு வாய்ச்சது யார்? பெரிய தமிழ் வித்துவான் அவர். தவ். அங்கே ஒரு அடையாளம் போட்டிருக்கா. இந்த தவுக்கு பக்கத்தில் ஒரு அடையாளம் போட்டிருக்கா இல்லையா? அது வந்துட்டு எபிரேய எழுத்துல அவங்களுக்கு முதல் எழுத்து அதுதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இங்கே கடைசியில் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு? அவங்க எப்பவுமே நம்ம இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாக எழுதி போவோம், படிப்போம். எங்கிறது? இடது பக்கமாக இருந்து வலது பக்கமாக படிச்சுட்டு எழுதிட்டு போவோம். அவங்க எப்படி எழுதுவாங்க தெரியுமா? எப்படி படிப்பாங்க தெரியுமா? வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமாக எழுதுவாங்க, படிப்பாங்க. அப்போ இதுதான் அவங்களுக்கு முதல் எழுத்து. சரி, அப்போ
எபிரேய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. எபிரேய எழுத்துக்கள் மொத்தம் 22. இந்த 22 வார்த்தை எழுத்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அடையாளமும் உங்களுடைய எழுத்து. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எபிரேய மொழியில் அவங்களுடைய வார்த்தை மொத்தமே எத்தனை எழுத்துனா 22 எழுத்து தான். சரி, நமக்கு எத்தனை எழுத்து இருக்கு தமிழில்? 230. சரிங்களா? எனக்கு தெரியல, எனக்கு உடனே பார்த்தாவன்னு சொல்லுவேன். அதில் வந்துட்டு உயிர் எழுத்துக்கள் இருக்கிறது, மெய் எழுத்துக்கள் இருக்கிறது, உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்கிறது தமிழில். இங்கிலீஷில் எத்தனை எழுத்து இருக்கு? 36. 26 எழுத்துக்கள். இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் எழுத்துக்கள் எத்தனை? 26. சரி, வீட்டில் வச்சு சந்தேகமாக பார்த்துக்குங்க எத்தனை இருக்குது? 26 எழுத்து. இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் எழுத்துக்கள் இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது எபிரேயர் என்று இருக்கக்கூடிய எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள். இதை கடந்த நாட்களில் நாம் அறிந்து கொண்டோம். இதை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த நாட்களில் நாம் இதை இங்கே நாம் அறிந்து கொண்டு இந்த காணொலி மூலமாக பார்க்கிறவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிகளை, இந்த காரியங்களை நாம் அறிவிக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, அதனுடைய காரியங்களை நம்ம இந்த நாட்களிலே பார்க்க இருக்கிறோம். வாசிங்க முதலாவது வசனத்தை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இங்க சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மதத்துக்காரர்கள் பாக்கியவான்கள் எழுதியிருக்கா? என்ன எழுதியிருக்கு? மார்க்கத்தார்னா என்னது? வழி. கிறிஸ்தவம் என்பது எது? கிறிஸ்தவம் என்பது எது? ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? எல்லாரும் என்ன சொல்லுவோம்? எங்க கிறிஸ்தவ மதத்தில் அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன கிடையாது? கிறிஸ்தவம் என்பது மதமா? கிறிஸ்தவம் என்பது மதமா? மதம் இல்லை. கிறிஸ்தவம் என்பது மதம் என்கிறது இந்த வேதாகமத்தில் எங்கும் சொல்லப்படலை. கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிற வார்த்தை எங்கும் யூஸ் பண்ணவும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது, எங்கள் மதத்தில், எங்கள் கிறிஸ்தவ மதத்தில் அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன கிடையாது? கிறிஸ்தவ மதமே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். மார்க்கம்னா என்னது? மார்க்கம்னா என்னது? அவருடைய வழி. மார்க்கம்னா வழி. இவன் ஒரு மார்க்கமா இருக்கானே அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மார்க்கம் இல்லை, வழி. அவருடைய வழி. என்ன இருக்கு? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்ப கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் இருக்காங்களா? இருக்காங்களா? ஒரு 1000 ஒன்றை கூட பார்க்க முடியாது. 1000 ஒன்றை கூட பார்க்க முடியாது போல இருக்கு. கடந்த காலங்களிலே ஒருத்தர் சொன்னார், சென்னையில் ஒரு மிகப்பெரிய சபை இருக்கிறது, அங்கே கிட்டத்தட்ட 20,000 30,000 வரைக்கும் கூடி ஆராதிக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் தரிசனத்தில் கர்த்தர் வந்து ஊழியக்காரரை கேட்டார், உங்கள் சபையிலேருந்து எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரம் கொள்வார்கள் என்பது உனக்கு தெரியுமான்னு கேட்டாராம். அப்போ சுதாரிச்சுக்கிட்டு, ஆண்டவரே அது உமக்கே தெரியும்ட்டார். உமக்கே தெரியும்ட்டார். இப்போ கர்த்தர் சொன்னாரா, உன் சபையிலேருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ளுகிறதுக்கு 5 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாராம். அங்கே கூடி கர்த்தரை ஆராதிக்கிறது எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 30,000 பேர். எத்தனை பேர் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்வாங்களா? 5 பேர். அப்போ அவர் நினைச்சாரா, என் குடும்பத்தில் 7 பேர் இருக்கமே, என் குடும்பத்திலேயே 7 பேர் இருக்கமே, எங்கெல்லாம் கூட 2 பேர் போயிடுவோமா? அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான். ஏன் அவங்க பாக்கியவான்? ஏங்க அவங்க பாக்கியவானா இருக்காங்க?
உத்தமமா இருக்கிறனால. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உத்தமம் இருக்கா? உத்தமம் இருக்கா? வீட்டில் வேணா போய் அலசி பார்ப்போம், ஆராய்ச்சி பார்ப்போம். உத்தமம் இருக்கா? உண்மை இருக்கா? அவருடைய வேதத்தின்படி நடக்கிறோமா? யோசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்காக நம்ம பாடுபடுறோம். இன்னைக்கு நல்ல கடை வீதிக்கு போனாக்க இன்னைக்கு தீபாவளி நேரம் எல்லா பொருளும் விலை கம்மியாக இருக்கும். அப்படியே ஒரு வாரி வளைச்சு ஒரு டாடா ஏசியில் ஏற்றிட்டு வரலாம். ஏற்றிட்டு வந்துடலாமா? ஆனால் போகாம ஏங்க வந்து உட்காந்துருக்கோம். எப்படியா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வாஞ்சியோடு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய வாஞ்சியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னும் நம்மளை இன்னும் அவர்கிட்ட உத்தமமாக ஒப்பு கொடுங்க, உத்தமமாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொல்ற அடுத்த வார்த்தையை வாசிங்களேன். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவருடைய முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி தேடணுமாமா? முழு இருதயம்னா என்னது? முழு இருதயம்னா எப்படி தெரியுமா? முழு இருதயத்தோட தேடுறதுனா எப்படி தெரியுமா? சொல்லுங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க, முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணணும். அப்படி முழங்கால் போட்டால் என்னுடைய வாய் மட்டும் அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸ்தோத்திர ஏசப்பா சொல்லிக்கிட்டு என்னுடைய நினைவுகள் பூரா எங்கே இருக்கும்? சிறுமலையில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அது என்ன இருதயம்? முழு இருதயமா? அது முழு இருதயம் இல்லை. அப்படிங்க வேத வசனம் சொல்லுது, அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 2 வசனத்திலேயே நம்ம பாஸா ஃபெயிலாங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். நம்ம பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறது இந்த 2 வசனத்தில் என்னன்னா நம்மளே முடிவு பண்ணியிருக்கலாம். நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததை வாசிங்க. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. என்ன செய்ய மாட்டாங்களாமா? அநியாயம்னா என்ன சொல்லுங்க? அநியாயம்னா என்ன? அது எப்படி சொல்றது? அது சொல்லணும்னா நேரம் போதாது. நம்ம செய்கிற அநியாயத்தில் சொல்லணும்னா நேரம் போதாது. சுருக்கமாக சொல்லிடலாமா? எப்படி சொல்லலாம்? சுருக்கமாக சொல்லிடலாமா? கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்கள், உத்தமமாக இருக்கிறவர்கள், முழு இருதயத்தோடு துதிக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அநியாயம் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம அநியாயம் செஞ்சோம்னா நம்ம யாரு? நம்மளும் மதத்துக்காரவங்க. என்னக்காரவங்க? மதம். நம்மளும் மதத்துக்காரவங்களா இருக்கக்கூடாது. நம்ம உத்தம மார்க்கத்தாரா இருக்கணும். யானைக்கு என்ன பிடிக்கும்? யானை கோவம் என்ன பிடிக்கும்? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து மதம் பிடிச்சிச்சுன்னா என்ன செய்வோம்? 3வது வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. மதம் பிடிக்காம இருந்தா அநியாயம் செய்ய மாட்டோம். அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உத்தம மார்க்கத்தாரா இருந்து முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினா அநியாயம் செய்ய மாட்டாங்க. அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். எப்பா இயேசு கிறிஸ்துடைய வழியில் நடங்கன்னு சொன்னா மாதிரி சண்டைக்கு வர்றேன். இயேசு கிறிஸ்துடைய வழியில் நடங்க சொன்னாலே சண்டைக்கு வர்றேன். அடுத்த வசனம். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். ஏசப்பா நம்முடைய பிதாவாகி தேவன் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின வரைக்கும் நல்லா கற்பித்து வச்சிருக்கிறார், நல்லா எழுதி வச்சிருக்கிறார்.
ஆனால் நம்ம என்ன செய்யறது? அதை என்ன செய்யறது இல்லை, படிக்கிறதும் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதன் வழியில் நடக்கிறதும் இல்லை. ஆனால் நாங்கள் பரலோகத்துக்கு போவோங்க. எப்படிங்க போவீங்க பரலோகத்துக்கு? அதோடைய வழியையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை படிக்கிறதும் இல்லை, அதை தியானிக்கிறதும் இல்லை, அதை வழியில் நடக்கிறதும் இல்லை. நாங்கள் பரலோகத்துக்கு போவோங்க. போவீங்க பரலோகத்துக்கு போவாராம்ல, எங்கிட்டு போகிறது? உங்கள் கைகளில் இலவசமாய் வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நேரம் இல்லைங்க. என்ன இல்லை? நேரம் இல்லைங்க. சிறப்புரையாற்றுறதுக்கு நேரம் இருக்கா? எத்தனை பேர் சிறப்புரையாற்றுவீங்க? சிறப்புரை ஆற்றுறது இல்லையா? எல்லாருமே சிறப்புரை ஆட்டுவான். எல்லாருமே சிறப்புரை ஆட்டுவோம். எப்படி? ஆண்டவர் குறிச்சா, வேத வசனத்தை குறிச்சா. சிறப்புரை என்னன்னு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பேசுங்க, அதை வேற விதமாக பேசுங்க. எங்களுடைய ஆண்டவர் நல்லவர், பாவங்களை மன்னிக்கிறவர், பாவிகளை ரட்சிக்கிறவர், அவர் நம்மை பரலோகத்துக்கு கூட்டிட்டு, இந்த மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரி சிறப்புரை ஆட்டுங்க. கீழே அடுத்த வசனம், பிரமாணங்களை கைகொள்ளும்படி, உமது பிரமாணங்களை கைகொள்ளும்படி நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். எப்படி? என்ன நட? நீங்க நடக்கிற நடையா? அது இல்லை. நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை முறை உமது பிரமாணங்களை கைகொள்ளும்படி என் நடக்கைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நம்முடைய நடைமுறை வாழ்க்கை ஸ்திரமா இருக்கணும். எதுல ஸ்திரமா இருக்கணும்? எதுல ஸ்திரமா இருக்கணும்? சொல்லுங்க, எதுல ஸ்திரமா இருக்கணும்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதில் ஸ்திரமா இருக்கணும். ஸ்திரம்னா என்னன்னு தெரியுமா? உறுதியா இருக்கணும். அவருடைய வழியில நடக்கிறதுல உறுதியாய் இருக்கணும். அடுத்த வசனம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது நீங்க வெட்கப்படாம இருக்கணும்னா அவருடைய கற்பனைகளை கண்ணோக்கி பாருங்க, படிங்க, தியானிங்க, அதன் வழியிலே நீங்க நடங்க. அப்ப நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அடுத்த வசனம், உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது, உம்முடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன். அப்ப அவருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டோம்னா செம்மையான இருதயத்தால் அவரை துதிக்கலாம். அப்ப நம்முடைய இருதயம் எப்படியா இருக்கணும்? செம்மையா இருக்கணும். செம்மையா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து, உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். முற்றிலும் என்னை கைவிடாது. நீங்க ஒரு உறுதிமொழி இருங்க, ஆண்டவரே உடைய பிரமாணங்களை நான் கைக்கொள்ளுவேன், என்னை முற்றிலும் என்னை கைவிடாதையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 16வது வசனத்தை வாசிங்க. உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். அப்போ 9வது வசனத்தை வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறவன் தானே. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறவன் தானே. வாலிபன் தன்னுடைய வாலியை எதனால சுத்தம் பண்ண முடியும்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறவனே. அப்போ வாலிபனுடைய வழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா, உடைய வாழ்க்கை முறை சுத்தமாக இருக்கணும்னா வசனத்தின்படி நடந்தால் சுத்தமாக இருக்கணும். ஏன் வாலிப வயசு எப்படி? என்ன வயசு அது? வாலிப வயசு என்ன? ஏன் அந்த வாலிபனை மட்டும் சொல்லுது? சிறியவங்களையும் பெரியவங்களையும் சொல்லாமல் ஏன் வாலிபனை மட்டும் சொல்லுது? வாலிப வயசுலதான் தலகால் புரியாம தெரியறது. பெரிய அப்படியே நான்லாம் பெரிய
1000 பேர் வந்தால் வெட்டி தள்ளிடுவேன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே முறுக்குள்ள தெரியறது. அப்புறம் பலவிதமான காரியங்கள் அந்த வாலிப வயசுல ஒருவன் கர்த்தருடைய வழியில நடந்தால், வசனத்தின்படி நடந்தால் தன்னை காத்துக் கொள்வான். இதில் அடுத்து, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனையை விட்டு வழிதப்ப விடாதீங்க, என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதீங்க. நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க, என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். எல்லாரும் சேர்ந்து, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். கேளுங்க ஆண்டவர். ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடும் தேடுகிறேன், உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப. நீங்க வழி தப்புனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மந்தையில் 100 ஆடு இருக்குது, கிடையில அடைச்சிருப்பாங்க. கடைனா என்னது? ஒரு கடையில் 100 ஆடு இருக்குது. கடைனா என்னன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? கடை, ஆட்டு கடையை பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? நாங்கள்லாம் ஆட்டுக்குட்டியெல்லாம் நாங்கள்லாம் வந்து பாட புத்தகத்தில் பார்த்ததுங்க. அப்படியா? தோட்டத்துக்குள்ள நடுவில் அந்த ஆடுகள் வெளியே போகாத அளவுக்கு வலை மாதிரி கட்டி அந்த கடையில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அது தப்பி தவறி ஒன்று வெளியே போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ராத்திரியில் கடையில் அடைச்சிருப்பாங்க. அந்த ஆடு அந்த காவலை தாண்டி, இந்த தடுப்பை தாண்டி வெளியே போனால் என்னாகும் தெரியுமா? என்னாகும்? துஷ்ட மிருகம்னா யாரு? நீங்க கர்த்தருடைய வழியை, அவருடைய பாதுகாப்பை விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா ஏதாவது பிடிக்கப்போ துஷ்ட மிருகமாகிய பிசாசானவன் உங்களை கொண்டு போயிடுவார். ஆகவே கர்த்தருடைய பாதுகாப்போட, வசனத்துடைய பாதுகாப்புல நீங்க வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து அந்த வழியில் நடங்க. உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.